ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் என்பவர்தான் செவிலியர் சேவையின் முன்னோடி. தன்னலமற்று தொண்டாற்றிய இவரது பிறந்த நாளான மே 12ஆம் தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர் பயிற்சி பள்ளியில் இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஜே. இன்னசென்ட் திவ்யா அவர்கள் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு அவர்களை போற்றும் வகையில் செவிலியர்களுடன் இணைந்து கேக் வெட்டி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். சேவை செய்றீங்க. So I wanted to personally come and wish you all on this auspicious occasion. இன்னைக்கு உங்களை இன்னைக்கு மற்றவங்க ரிமெம்பர் பண்ணுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக நர்சஸை the service that you do we are all remembering with lot of gratitude, and particularly corona seasonல நீங்கள் பண்ண சேவைன்றது மறக்கவே முடியாது. This gratitude, this generation, for generations to come, people will bear in their hearts. Because you are touching lives, you are saving lives. So that is a very very important contribution to mankind. Humanity க்கு நீங்க கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு contribution at this season of pandemic நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. Though you have families, you have children, உங்களுக்கு வயதான பெற்றோர் இருக்கிறாங்க வீட்ல, ஆனாலும் இந்த சேவையை நம்ம இந்த இது போட்டிருக்கோம், இந்த ட்ரெஸ்ஸுக்கு நம்ம இதாக இருக்கணும், நம்ம டெடிக்கேட்டடாக இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் எல்லா ஃபேமிலி, உங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒர்க் பண்ணுறீங்க. 7 days ஒர்க் அண்ட் குவாரண்டைன், சம்டைம்ஸ் குவாரண்டைன் இல்லாமையும் இருப்பீங்க. பட் திஸ் சர்வீஸ் we will remember for generations. இந்த கிராட்டிடியூட் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய சந்ததியினருக்கு கண்டிப்பாக இந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஜென்ரேஷன், உங்கள் பிள்ளைகள் இன்னும் for generations ahead you will carry these blessings. So thank you. நான் ஒவ்வொருத்தரையா பேர் சொல்லி நான் சொல்றதுக்கு முடியல, but thank you each one of you. Thank you. Thank you. நீலகிரி மாவட்டத்தில் இன்று இந்த செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது. இங்கே செவிலியர் ரொம்ப அருமையான சேவை கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த கொரோனா வார்டில் பர்டிகுலராக ஒர்க் பண்ணுறவங்க பேண்டமிக் டைமில் ஃபுல்லாகவே 1 இயருக்கு மேலே அவங்களுடைய சர்வீசஸை ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் கொரோனா பாசிட்டிவாக இருக்காங்க, ஆனாலும் திருப்பி அதே சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு நன்றி செலுத்தும் விதமாக இன்று இந்த செவிலியர் தினம் நம்ம இங்கே கொண்டாடினோம். இங்கே வந்திருக்கிற நம்ம ஜேடி அவர்களுக்கும் டிடி சார் அவர்களுக்கும் நன்றி. நாங்கள் இங்கே மறந்து பிஸி ஷெட்யூல்டில் எங்களுக்காக இந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் எங்களுக்காக ஒதுக்கியதுக்காக நாங்கள் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கோம். பட் எங்களோட சர்வீஸ் மேடம் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் இன்னைக்கு அம்மையாருடைய பிறந்தநாள் அன்று நாங்கள் நினைக்கவே இல்லை, யாருமே இந்த மாதிரி எதிர்பார்க்கல. சடனாக மேடம் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி பிளைன்ஸில் இருக்கிற நர்சஸை கம்பேர் பண்ணும்போது இங்கே நிறைய சஃபரிங் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் அதன் மத்தியில் இப்போ பிளைன்ஸில் இருக்கிற நர்சஸ் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இங்கேயாவது நம்ம அந்த பிபிஇ கிட்ட போட்டுட்டு கொரோனா பேஷண்ட்ஸுக்கு நம்ம நர்சஸ் போகும்போது அந்த சில்னஸ் கவர் ஆகிடுது. பட் அவங்க ரொம்பவே, அதாவது நிறைய நர்சஸ் சொல்லுவாங்க ரத்த கண்ணீர் வடிக்கிறோம். உண்மையிலே எங்களோட நர்சஸ் அந்த கிட்ட போட்டுட்டு பண்ணும்போது ரத்த கண்ணீர் வடிக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களால பாத்ரூம் போக முடியாது, நிறைய இடத்துல பாத்ரூம் போகிறது கூட அவங்களுக்கு வழி இருக்காது. அதன் மத்தியில் தான் எங்கள் நர்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது அந்த சர்வீஸ் உண்மையிலே எல்லாருக்கும் பிளெஸ்ஸிங் உண்டு. அதை நினைக்கும் போது நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். அதாவது நாங்கள் நர்சஸாக பிறந்ததுக்கு நாங்கள் உண்மையிலே ஒரு பெரிய சந்தோஷப்படுறோம். எங்களோட நர்சஸ் இங்கே நாங்கள் பேஷண்ட்ஸ் வரும்போது நாங்கள் ரிசீவ் பண்ணும்போது அவங்களோட ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கும்போது அந்த நேரத்தில் நாங்கள் நிறைய பேர் க்ளவ் போட மாட்டாங்க. உண்மையிலேயே சடனாக போகும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க உள்ள ரிசீவ் 108 கீழே ரிசீவ் பண்ணும்போதே பார்க்கும்போது பேஷண்ட்ஸ்
கிட்ட போட்டுட்டு தான் நம்ம போகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் வராது. சடனாக நம்ம போய் பார்ப்போம், ரிசீவ் பண்ணுவோம், அந்த நேரத்தில் அவங்களுக்கு போடுறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த நேரத்தில் கடவுள் எங்களை வந்து அது கடவுள் பார்த்துக்குவாருன்ற கடவுள் மேலே இந்த பாரத்தை வச்சுட்டு தான் பிள்ளைங்க எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா நர்சஸுமே இங்கே இருக்கிற எல்லா சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பெரிய நர்சஸாக இருந்தாலும் சரி, எங்கள் கிரேட் 1 மீட்டுன்னு கிரேட் 2 இருக்காங்க. அவங்க எல்லாருமே அவங்களோட சர்வீஸ் வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து இது வரைக்கும் நாங்கள் பண்ணதை காட்டிலும் இப்போ நாங்கள் சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம். எங்களோட நர்சஸ் சார்பாக, எங்களோட நர்சஸ் அசோசியேஷன் சார்பாக, எங்களோட நர்சஸ் சார்பாக எல்லாருமே நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம், பெருமைப்படுறோம். அதுதான் இன்னும் எங்களோட சர்வீஸ் வந்து இன்றைக்கி நாள்லேருந்து இதில் நாங்கள் வந்து கவலைப்படலை. எந்த ஊதியமோ எந்த இதுவும் நாங்கள் வந்து அதை நினைக்கல. நாங்கள் இன்னும் எங்களோட சர்வீஸ் தொடரணும், இன்னும் அதிகமாக நாங்கள் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். எல்லாருடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். மாதிரி நடக்கும். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்திக்கிறேன். ரீசெண்டாக நான் கூட கோவிட் வார்டில் பார்க்கும்போது பாசிட்டிவாகி ரெக்கவரியான ஒரு ஸ்டாஃப் நான். இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா, கோவிட் பேஷண்ட்ஸை பார்க்கும்போது அவங்க வரும்போதே ஃபீவர் அந்த மாதிரி வருவாங்க, ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி அந்த மாதிரி வருவாங்க. வந்த உடனே நாங்கள் ரொம்ப எஃபர்ட் போட்டு அவங்கள வந்து கொஞ்சம் ரெசிஸ்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் தான் எனக்கும் ஃபீவராக வந்துச்சு. அப்படி வந்த பிறகு நானுமே நான் சொந்தமாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னா உடனே பேனிக்கான ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சேச்சுரேஷன்லாம் கீழே போன மாதிரி இருந்தது. அதில் எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட் என்னவாக இருந்துச்சுன்னா, இமீடியட்டாக எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து எங்கள் மேட்ரன் மேம், டீன் மேம் எல்லாருமே வந்து ரொம்ப கேர் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டேயே அட்மிட் ஆனோன்னு எல்லாருமே பார்க்க வந்திருந்தாங்க. அதே எனக்கு பெரிய கரேஜாக இருந்தது. அது மாத்திரம் இல்லை, அன்றைக்கி நான் அட்மிட்டாக இருக்கும்போது கலெக்டர் ஆஃபீஸில் இருந்தும் பஞ்சாயத்தில் இருந்தும் நிறைய இடங்கள்லேருந்து கால் பண்ணி, ஆம்புலன்ஸ் சர்வீசஸ்லேருந்துலாம் கால் பண்ணி, எங்கே இருக்கீங்க, பத்திரமா இருக்கீங்களா, சேஃபாக இருக்கீங்களா, இல்லை மருத்துவமனைக்கு உங்களை கொண்டுட்டு வர மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டாங்க. நான் ஒரு பிளெயின்ஸை சார்ந்த ஒரு பொண்ணு தான். கீழேயும் நம்ம ஊட்டியை கம்பேர் பண்ணும்போது இங்கே நல்ல ஒரு கேர் கொடுக்குறாங்க. திருப்பி வந்து இங்கே உள்ள ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஸ்டாஃபாக இருந்து அதை அனுபவிச்சிருக்கிறேன். சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு பசியே இருக்காது, இருந்தாலும் வித்தியாசமாக உணவு வகைகள்லாம் தராங்க. உங்களோட ட்ரீட்மெண்ட் கரெக்ட் அப்படியே ஃபாலோ பண்ணால் சீக்கிரம் ரெக்கவரி ஆகிடலாம். ஏன்னா பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறத பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப லோ சேச்சுரேஷன் போகுது. எவ்ரி 2 hours நான் வந்து என்கரேஜ் பண்ணி நானும் சாப்பிட்ருக்கேன். அப்படி சாப்பிட்ருக்கிற பேஷண்ட்ஸ் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிற பார்த்துருக்கேன். இங்கே தர சர்வீசஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குது. நானும் அந்த சர்வீஸில் ஒரு பார்ட் ஆஃப் த மெம்பராக இருக்கிறனால நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு இந்த வாய்ப்பை தந்த என்னுடைய சான்றோர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய வாய்ப்புக்காய் மற்றவர்களுக்கும் என்னை போன்ற ஸ்டூடெண்ட்ஸ் மற்ற ஸ்டாஃப் எல்லாத்துக்காகவும் நன்றி கூறி என்னுடைய வாய்ப்பு. இங்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இப்பூமியில் மனித உடல்நலம் காக்கும், நோயாளியின் நோய்க்குறை போக்கும், வலியென்று வந்தவனை வலியின்றி நீக்கும் கடவுள் தந்த 5 எழுத்து மந்திரம் செவிலியர். சிறந்தோர் என இருந்தோர் பிறப்பின் பலர் மறந்தோர், சமமென எண்ணி சுகமென வீடு செல்ல உதவும் கரங்கள். மருத்துவமனையின் மரணம் நிகழா வண்ணம் வண்ணமற்ற உடையில் வலம் வரும் கரங்கள். நோயாளி என்னும் புனைப்பெயர் நீங்க சேவையில் தெளிவும் பார்வையில் பரிவும் கொண்ட கண்கள். பெற்றவர் வெறுத்த உறவையும் மற்றவர் மறந்த உறவையும் சுற்றமென எண்ணி சுகம் தர துடிக்கும் உள்ளம். நன்றி. Good evening to everybody. Thank you so much for reply. நான் வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணேன். as a postgraduate, as an assistant professor, as an associate professor. அப்புறம் இங்கே தான் டீனாக வந்திருக்கேன். இது நான் பிறந்த ஊர் தான். பட் நான் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து ஐ ஹேட் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் அஸ் நர்சஸ். நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ஹவுஸ் சர்ஜன்சி காலத்துலேருந்து பிஜி காலத்துலேருந்து நாங்கள் ஐசியூவில் தான் மேக்ஸிமம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட ஒர்க் பண்ண நர்சஸ்லாம் ஆல்வேஸ் நான் அவங்க நர்சஸாகவே நினைக்கிறதில்ல. நான் எப்போவுமே சொல்லுவேன், ஐசியூவில் வந்து ஒரு நர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணால் எந்த பேஷண்ட் வேணாலும் நம்ம காப்பாற்றிடலாம். 3 hours கூட நான் 2 பேர் பக்கத்தில் நிற்போம். இன்னொரு பேஷண்ட் வந்து அவங்க ஒரு பேஷண்ட் லைஸ் பண்ணுவாங்க, நான் இந்த பேஷண்ட் பார்ப்போம். அப்படி தான் நான் வந்து நர்சிங்கோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து பிரித்து பார்க்கறதில்ல, பட் எனி நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ். ஸோ உங்களோட கேர் தான். நாங்கள் கொஞ்சம் நேரம் வருவோம், ரவுண்ட்ஸில் வருவோம், பேசி
அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து சிஸ்டர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு தூங்குறதுக்கு வசதி பண்ணி இன்பிட்வீன் அவங்க பாத்ரூம் போகும்போது ஸோ இத்தனை ஒரு அது அவங்க அந்த இருக்கிற கொஞ்ச நேரத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறோம் அண்ட் வி ஆர் சைனிங் சர்டன் ஃபார்ம்ஸ் அவ்வளோதான். ஸோ உங்களோட சேவை தான் மருத்துவத்துறைக்கு பெரிய சப்போர்ட்டு. So God bless all of you. Definitely God will give you whatever you want in life. All your dharmic wishes will be fulfilled. Thank you very much for giving me this opportunity. நமக்கு இந்த கொரோனா பீரியட்லையும் நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். குட் ஈவினிங் ஆல். ஃபஸ்ட்டு நம்ம மேடத்துக்கு தேங்க்ஸ் சொல்லணும். மேடம் வந்து பிஸி ஷெட்யூல் வரும்போதே ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ மச் பிஸி ஷெட்யூலில் நம்ம கூட வந்து உங்களுடைய இந்த ஹாப்பி மூமெண்ட்டை திஸ் இஸ் நர்சஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் யூ ஐ தேங்க் அவர் ரெஸ்பெக்டட் மேம். அண்ட் ஆல்சோ ஸோ நான் ஆல்ரெடி ஒவ்வொரு மீட்டிங்கில் சொல்கிற மேடம், தோ வி கன்செப்ட் அ ஹாஸ்பிட்டல் வி நேம் இட் அஸ் அ நர்சிங் ஹோம், நாட் அ டாக்டர்ஸ் ஹோம். த சோர்ஸ் தட் யுவர் சர்வீஸ் இஸ் ஸோ வேல்யூபிள். நாங்கள் வந்து பிரெயினாக தான் இருக்க முடியும். அந்த பிரெயினை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறது எங்களுடைய கைகளாக நீங்கள் இருக்கிறீங்க. நாங்கள் என்ன மனசுலேயும் மூளையிலும் உதிக்குதோ அதை வந்து செயல் கொடுக்குற வடிவத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அதாவது ஒரு நர்ஸு அங்கே இருக்கிற நர்ஸ் இருந்ததுன்னா டாக்டர்ஸ் கொடுக்குற ஒரு 10% ஐடியா வச்சுட்டு 100 விட உங்களுடைய சேவை இருந்தால் மட்டும்தான் ஒரு ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட் 100% வந்து நல்லாகி போக முடியும். ஸோ நர்சிங் கேர் இஸ் த பெஸ்ட் கேர் that should be given in all patients who are admitted in an ICU. So already நான் வந்து மேடம் சொன்ன மாதிரி நான் வந்து MD General Medicine with anesthesia treating more critical patient. நான் என்ன பார்த்தேன்னா இந்த ஃபீவர் இதெல்லாமே நான் பார்த்ததே இல்லை. நான் ட்ரீட் பண்ணது acute myocardial infarction with pulmonary edema, attempted suicide, hanging, poisoning. நான் வரது இந்த மாதிரி ஒரு 4 டைப் ஆஃப் பேஷண்ட் மட்டும்தான் நான் எடுத்து பார்த்தேன். மற்ற ஃபீவர் 10 ஆல்மோஸ்ட் ஐ ஆம் நாட் ட்ரீட்டட் ஃபார் மோர் தென் 10 years. அது மாதிரி இருக்கும்போது தட் டைம் ஐ வாஸ் போஸ்டட் இன் தாராபுரம் GH. ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அஸ் அ கன்சல்டன்ட் அண்ட் ஆல்சோ திஸ். அந்த சமயத்தில் ஒரு பாய்சன் பேஷண்ட், ஆர்கனோ பாய்சன் பேஷண்ட் வரும்போது ஆல்மோஸ்ட் சேச்சுரேஷன் இஸ் 20. அங்கே இருக்கிற ஸ்டாஃப் நர்ஸஸ் சொன்னாங்க, சார் இது மாதிரி தான் இருக்கேன். எஸ் ஆல்ரெடி ஐ ஹவ் இன்ஸ்ட்ரக்டட் ஹவு டு டூ இட். இந்த ஆம்புலன்ஸ் அந்த ஆம்பு பேக்லேயே தே நாட் ஈவன் ஹேவ் ஒரு வென்டிலேட்டர் எல்லாம் போகல, ஆம்பு பேக்லேயே வச்சு தட் வாஸ் கனெக்டட் டு ஆக்சிஜன் அண்ட் மோர் தென் 3 hours தே மேட் பேஷண்ட் லைவ். அதாவது வந்துன்னா அப்படியே வந்து அதாவது தே மேட் வரும்போது ஆல்மோஸ்ட் சாகரனுடைய எண்டுக்கே போயிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் சேச்சுரேஷன் இஸ் 20. அங்கே இருக்கும்போது ஃபுல்லாக ஃப்ராத்து செக்ஷன் எல்லாம் போட்டு அட்ரோபின் போட்டு பிடிஎம் போட்டு ஐ ஹவ் கிவன் ஒன்லி இன்ஸ்ட்ரக்ஷன். நான் ஏஎஸ்ஐ என்டர் சர்வீஸ் நீங்கள் சொல்லாது உங்கள் சர்வீஸ் இல்லைன்னா தென் தெர் இஸ் வி கான் டு. மற்ற ஓபியெல்லாம் பார்த்துக்கலாம். ஓபியெல்லாம் வந்து பார்க்குறதுல டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாங்க, ஃபார்மசிஸ்ட் தே டிஸ்பென்ஸ் த மெடிசன். But for ICU care, hospital care, without your service, no patient will go with cure. So your service is the one of the wonderful. Just I already said, doctor hospital got now it is called as a nursing home, not a doctor's home. The source your service is so valuable and wonderful. Thank you very much for this. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மேடத்துக்கு தேங்க்ஸ் சொல்லலாம். இந்த விதவிதமான உணவெல்லாம் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம மேடம் தான். எந்த இடத்துல எந்த குறை வந்தாலும் நமக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபீல்டில் எவ்வளோ மேன் பவர் வேணும்னாலும் நமக்கு அடிக்கேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எந்த பிளெயினில் எங்கேயுமே அந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. பட் நம்ம மேடம் அளவுக்கு எங்கேயும் இல்லை. ஃபீல்டு ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட மீட்டிங் முடிச்சுட்டு தான் மேடம் வந்தாங்க. ஸோ நமக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து மேடம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எல்லா பிஎஸ்சி ஆகட்டும் GH ஆகட்டும் இப்போ அடிக்குவேட் சுச்சுவேஷன்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். மேடம் ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லுவாங்க நம்ம லேட்டாக 7 days கழிச்சிருக்கோம். இப்போ எப்படி கோயம்புத்தூரில் பீக் வந்ததோ அடுத்த பீக் நமக்கு 7 நாள் கழிச்சு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி மேடம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறீங்க. எஸ்பெஷலி அந்த கொரோனா வார்டில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப டஃப்ங்கிறது தெரியும். ஸோ பிளெயினில் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஸோ SPO குறைஞ்சி போகிறது, நீங்கள் மானிட்டர் பண்ணுறது, இப்போ நம்ம ஸ்டெப் டவுன் வார்டில் வச்சுருக்கோம். ஸோ எல்லா ஸ்டாஃப் நர்ஸுக்கும் ஸோ என்னோட வாழ்த்துக்கள். ஸோ கடவுள் எல்லாருமே கொடுக்குமாறு. தேங்க்யூ. என்றும் உங்களுக்காக நாங்கள், உங்களால் நாங்கள். அன்புடன் ராகம் தொலைக்காட்சி.